அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பழனிமலை முருகன் பெருமானின் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடாக இருப்பது பழனிமலை என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலானது மலை உச்சியின் மீது அமைந்திருக்கிறது. அதே போல் அருணகிரிநாதரால் திருப்புகழிலும் பாடப்பெற்ற தலமாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல் நக்கீர திருமுருவாற்றுப்படையிலும் புகழ்ந்து பாடிய தலம் பழனிமலையாகும். இங்கு இருக்கக்கூடிய மூலவர் திரு அவினன்குடி மூலவர் குழந்தை வேலாயுதர் ஆவார். மலை கோவில் மூலவர் தண்டாயுதபாணி நவபாசன மூர்த்தி ஆவார். தலை விருட்சகமாக நெல்லி மரம் இருக்கிறது. இங்கிருக்கக்கூடிய தீர்த்தம் சண்முகா நதி தீர்த்தம் என்றும் சொல்லப்படுகிறது. இதற்கு புராண பெயர் திரு அவினன்குடி என்பதாகும். நாரதர் கொண்டு வந்து கொடுத்த ஞானப்பழம் தனக்கு கிடைக்காததால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் மயில் மீது ஏறி இந்த தலத்திற்கு வந்ததாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சிவனும் அம்பிகையும் சமாதானம் செய்தும் அவர் விடாப்பிடியாக இங்கேயே தங்கிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. கோவில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மிகவும் பிரசித்தி பெற்ற கோவில்கள் ஒன்றாகும் என்றும் சொல்லலாம். இந்த தலத்தின் மூலவர் நவபாசனத்தினால் ஆனவர் ஆவார். போகர் என்ற சித்தர் இந்த தலத்தின் மூலவரை பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் உற்சவர் முத்துக்குமார சாமி ஆவார். இந்த கோவில்தான் தமிழகத்தில் முதலாக பக்தர் வேண்டுதல்களான அலகு குத்துதல், காவடி எடுத்தல் பழக்கம் ஏற்பட்ட தலமாகவும் இந்த தலம் சொல்லப்படுகிறது. நாரதர் கொடுத்த ஞானப்பழத்தை தனக்கு தராததால் கோபித்து கொண்டு வந்த முருகப்பெருமான் சாமி குழந்தை வடிவமாக நின்றதால் குழந்தை வேலாயுதர் என்று பெயர் பெற்றார் என்றும் சொல்லலாம். அதே போல பழத்தின் காரணமாக முருகன் கோபித்து வந்தபோது அவரை கண்ட ஔவையார் பழனி என்று சொன்னார். இப்பெயரே பிற்காலத்தில் பழனி என்று மருவியதாகவும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் முதலில் கோபித்து நின்ற தலம் என்பதால் மலை அடிவாரத்தில் உள்ள திரு அவினன்குடி தலமே 3ஆம் படை வீடு என்றும் சொல்லப்படுகிறது. இங்கு முருகன் மயில் மீது அமர்ந்த கோலத்தில் காட்சியளிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முருகன் குழந்தை வடிவமாகவும் இருப்பதால் இவருடன் வள்ளி தெய்வானை இல்லை என்றும் சொல்லலாம். இவர் சிவனின் அம்சம் என்பதால் இவரது கருவறை சுற்றிலும் தட்சிணாமூர்த்தி பிரகாரத்தில் பைரவர் சண்டிகேஸ்வரரும் காணப்படுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் பழனிமலைக்கு செல்பவர்கள் முதலில் இங்கிருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பெரிய உடையாரை தரிசித்துவிட்டு அதற்கு பிறகு பெரிய நாயகியையும் அடுத்து மலை அடிவாரத்தில் இருக்கும் திரு அவினன்குடி குழந்தை வேலாயுதரையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் மலை கோவிலின் மீது உள்ள தண்டாயுதபாணியை வணங்க வேண்டும் என்பது ஐதீகமாகவும் சொல்லப்படுகிறது. போல தமிழகத்தில் உள்ள மலை கோவில்களில் பழனி முருகன் கோவிலும் ஒன்றாகும். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சாமி கோவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் முருகனுக்கு உரிய அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடு பழனிமலை என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் கோவில் அமைந்திருக்கக்கூடிய மலையின் உயரமானது 150 மீட்டர் ஆகும். முருகனின் சிலை நவபாசனத்தினால் செய்யப்பட்டதாகும். சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் நவபாசனம் எனப்படுவது 9 வகையான நச்சு பொருட்களை சேர்ந்தது ஆகும். இந்த நவபாசன சிலை மீன்களை போன்று செதிர்களை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் தற்போது இந்த சிலை சிறிது பழுதடைந்துள்ளதால் இரவில் இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு, காலையில் விஸ்வரூப தரிசனம் காணும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இது மிகச்சிறந்த மருந்தாகவும் சொல்லலாம். பிரபலமான சித்தர்களில் ஒருவர் ஆவார். இவர் நவபாசன முருகன் சிலையை செய்தது மிகச் சுவையான தகவலாகவும் சொல்லப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம், வில்லை போன்ற மருந்துகளை அளித்து நோயை குணப்படுத்தி வந்ததாகவும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் போகரே நவபாசனம் கொண்டு செய்த வில்வைகளை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்தார் என்றும் சொல்லப்பட்டது. அகத்தியர் கொடுத்த மருந்துகளால் மக்கள் சீக்கிரமாக நோயிலிருந்து குணமடைந்து வந்தனர். ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் என்றும் சொல்லப்பட்டது. இது கண்ட போகர் நவபாசனத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்வையை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து நோயை குணப்படுத்த வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு வெளி செய்தியாகவும் சொல்லப்பட்டது. பிரசித்தி பெற்றது பஞ்சாமிர்தமாகும். அது மட்டுமில்லாமல் தங்கத்தேர் வழிபாடு, காவடி சுமந்து அடியவர்கள் வருவது போன்றவை மிகவும் பிரசித்தி பெற்றதாகவும் சொல்லப்படுகிறது.
மலையின் உச்சியை அடைவதற்கு 2 வழிகள் இருக்கின்றன. ஒன்று யானை பாதை. ஏறுவதற்கு இதை பயன்படுத்தினால் எளிதாக ஏறலாம். இரண்டாவது நேர்பாதை. இதை இறங்குவதற்காக பயன்படுத்தலாம் என்றும் சொல்லலாம். முருகன் கோவில் மூலவர் சிலை பலவிதமான மூலிகைகளை கொண்டு போகர் தனது கையால் செய்த சிலை என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் முருகனின் தலையில் இருக்கும் ருத்ராட்ச மாலை, கண், மூக்கு, வாய், கை விரல்கள் என அனைத்தும் புலி கொண்டு செதுக்கியதைப் போல காட்சி தருவது இந்த சிலையின் தனிச்சிறப்பாகவும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் பழனி மலையில் மூலவராக வீட்டிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியின் சிலை நவபாசனத்தினால் செய்யப்பட்டதாகும். சிலையானது போகர் என்னும் சித்தரால் உருவாக்கப்பட்டது ஆகும். ஆனால் இந்த நவபாசன சிலை உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை என்றும் சொல்லப்படுகிறது. பாசனம் என்றால் விஷத்தன்மை கொண்ட பொருள் என்பது அர்த்தமாகும். 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களை வைத்து செய்யப்பட்டதே நவபாசன சிலை என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் பாசனம் என்பது மொத்தம் 64 வகையானதாகும். இவற்றில் நீலி என்ற பாசனம் மற்ற 63 வகையான பாசனத்தின் நச்சுத்தன்மையை முறித்துவிடும் தன்மை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. பழனி முருகன் சிலை நவபாசனம் எனப்படும் இந்த 9 வகையான பொருட்கள் மட்டும் இல்லாமல் 4000க்கும் அதிகமான மூலிகைகள் செய்யப்பட்டது ஆகும். ஆனால் இவை பொதுவாக நவபாசனம் என்று குறிப்பிடப்படுகிறது என்றும் சொல்லலாம். இந்த சிலையை தெய்வத்தின் உத்தரவின் பேரில் போகர் சித்தர் இந்த நவபாசன சிலையை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சிலையை செய்வதற்கு போகர் எடுத்துக்கொண்ட கால அளவு 9 ஆண்டுகள் என்றும் சொல்லலாம். இந்த சிலை செய்ய பயன்படுத்தப்பட்ட 9 வகையான பாசன பொருட்களும் 9 வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை கொண்டதாகவும் சொல்லலாம். பழனி முருகன் கோவில் சிலையில் சேர்க்கப்பட்டுள்ள 9 பாசன பொருட்கள் ஒவ்வொன்றும் நவகிரகங்களுடன் தொடர்புடையது ஆகும். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கிரகத்தின் தன்மையை கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பழனி முருகனை வழிபட்டால் நவகிரகங்களையும் வழிபட்ட பலனையும் பெற முடியும் என்றும் சொல்லலாம். அதே போல நவகிரகங்கள் தோஷங்களும் பழனி முருகனை வழிபட்டால் நீங்கிவிடும் என்றும் சொல்லப்படுகிறது. தண்டாயுதபாணி சிலைக்கு ஒரு நாளைக்கு 6 முறை அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன. நல்லெண்ணெய், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் ஆகிய 4 பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுகின்றன என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர், பால் கொண்டு அபிஷேகங்கள் நடத்தப்படுகின்றன. ஒரு அபிஷேகம் என்பது 5 முதல் 7 நிமிடங்களில் முடிவடைகிறது. ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் செய்து முடித்துவிட்டால் மீண்டும் அடுத்த அபிஷேகம் நடைபெறும் வரை மாலை அணிவிப்பது, அர்ச்சனை செய்வது என்பது பழனி முருகனுக்கு கிடையாது. போல பழனி முருகன் சிலை மார்பில் இரவில் வட்ட வடிவில் சந்தன காப்பு போடப்படுகிறது. அதே போல நெற்றியில் 2 புருவங்களுக்கு இடையில் சிறிய சந்தன பொட்டும் வைக்கப்படுகிறது. பழனி முருகன் சிலை எப்போதுமே உஷ்ணத்தன்மையுடனே காணப்படுவதால் இவ்வாறு சந்தன காப்பு இடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் காலையில் நடை திறக்கப்படும் போது அந்த உஷ்ணத்தால் முருகனின் சிலை முழுவதுமாக வியர்வை துளிகள் காணப்படுகின்றன என்றும் சொல்லப்படுகிறது. முருகன் சிலை மீது வேர்த்த நீர் அபிஷேக நீருடன் கலக்கப்பட்டு காலை நேரத்தில் அங்கு இருப்பவர்களுக்கு தீர்த்தமாகவும் பிரசாதமாகவும் வழங்கப்படுகிறது என்றும் சொல்லலாம். போல முருகனின் சிலையில் வேர்த்த நீர் கலந்த தீர்த்தம், முருகனின் திருமார்பில் இரவில் சாத்தப்படும் சந்தனம் ஆகிய அனைத்தும் விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாகவும் அமைந்திருக்கிறது என்றும் சொல்லலாம். அது மட்டுமில்லாமல் விஷம் என குறிப்பிடப்படும் பொருட்களால் செய்யப்பட்ட சிலை மீது இரவில் வைக்கப்படும் பொருட்கள் காலையில் மருந்தாக மாறுவது இன்றும் பழனியில் நடக்கும் அதிசயமாகவும் சொல்லப்படுகிறது. போல பூக்களில் செம்பருத்தி, தாமரை, ரோஜா ஆகிய பூக்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது என்றும் சொல்லலாம். முருகனுக்கு மல்லிகை, முல்லை, சாமந்தி, ரோஜா ஆகிய பூக்களுடன் சூரியகாந்தி பூவையும் பூஜைக்காக பயன்படுத்தலாம் என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் துர்க்கைக்கு மல்லிகை, முல்லை, செவ்வரளி, செண்பகவல்லி, சூரியகாந்தி, செந்தாமரை ஆகிய பூக்களால் அர்ச்சனை செய்யலாம். மட்டுமில்லாமல் முருக பெருமானை வணங்க திதி, சஷ்டி, விசாகம், கார்த்திகை, திங்கள், செவ்வாய் ஆகிய நாட்கள் உகந்த நாட்களாகவும் சொல்லலாம். பெருமானுக்கு உகந்த பொருளாக சொல்லப்படுவது பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல் ஆகும். இந்த வளையலை குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் முருகனை நினைத்து பச்சை நிற வளையல் வாங்கி வைத்து வழிபட்டு வந்தால் அவர்கள் வீட்டில் விரைவில் குழந்தை பிறக்கும் என்றும் சொல்லலாம்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.